ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog தான். என்னோடய ஃபுல் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வீட்லேயே பெரிய டாஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் கிச்சன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே. நான் வந்து இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டேன். எனக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நிறைய எம்டி பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மேலோட்டமாக பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய வந்து அங்கங்கே சிந்தி கிடக்கு அப்படின்ட்டு. சரி, எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் காய வச்சு ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1:00 போல் இருக்கும். வெயில் தான் நல்லா அடிக்குதே அப்படிங்கிறதால சரி மிளகா வந்து ஒரு 2 மணி நேரமாவது வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலான்ட்டு அந்த பிளேட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் எடுத்து வச்சுட்டேன். சிங்கில் இருக்க எல்லா கண்டெய்னர்ஸையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் கவுண்டர் டாப்லேயே எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நான் வேலை பார்த்துட்ருக்கும்போது தம்பி வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ணவே இல்லை. அழகாக வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். நடுவில் வந்துட்டு அவன் வந்து விளையாடுற காரை எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். சரி, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னா அவன் அழுவ ஆரம்பிச்சிருவான் அப்படின்ட்டு அதை அப்படியே நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரியே வாஷ் பண்ணி கழுவி கொடுத்தேன். எப்படியோ நமக்கு வேலையானா போதும்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு அமைதியாக வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இதெல்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லவும் நான் மாடிப்படியில் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதுக்கு மேலே வந்து வெயில் படுற இடத்துல வந்துட்டு தண்ணி வடிகிற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். காலையில் ஃப்ரிட்ஜில் வந்து நன்னாரி சர்பத் வந்து போட்டு வச்சுருந்தேன். வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு வாஷிங் மிஷினில் துணி லோட் போட்டிருந்தேன். சரி, துணி வந்து காய வச்சிடலான்ட்டு மதியம் வந்து துணி காய வைக்கலான்ட்டு மாடிக்கு வந்து போயிருந்தோம். மாடிக்கு போகிறேன்னு தெரிஞ்சிட்டாலே வந்து போதும் கிச்சு வந்து கூடவே வந்துடுவான். அங்கே இருக்க பைப்பில் வந்துட்டு தண்ணி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நனைஞ்சு தான் கீழேயே எப்போயுமே வருவான். டைம் பார்த்திங்கன்னா 2:00 மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதால அவனை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி விட்டுட்டு வீடு துடைக்க ஆரம்பித்தேன். கிச்சன் ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போடலாம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பி முழிச்சிட்டு இருக்கும்போது என்னால் அந்த வேலை வந்து பண்ண முடியாது. அவன் வந்து செய்ய விட மாட்டான். அந்த தண்ணியில் போய் கை வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து ஊற்றிடுவான். சரி அப்படின்ட்டு அவன் தூங்குகிற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து துடைப்பேன். வீடு துடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவோமோ அதை போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சம் ஷாம்பு வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக லைட்டாக தெளித்து விட்டுட்டு மறுபடியும் வந்து துடைச்சி விட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா துடைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்க க்ளீனிங் ஒர்க்கையும் வந்து பார்த்துட்ருந்தேன். இதுக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ போடுறது, நைட்டு சமைக்கிறது, தம்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ட்டு இதுலேயே வந்து டைம் வந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஆயில் ஸ்டாண்டை ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுட்டு ஆயில் பாட்டில்லாம் வந்து எடுத்து வச்சேன். மதியம் வாஷ் பண்ண எல்லா கண்டெய்னர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு இந்த பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். சரி, அதில் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலையை தான் வந்து பார்த்துட்ருந்தேன். சம்படம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமும் வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம அந்த இடத்தையே அடைச்சிட்ருக்க மாதிரின்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர்ஸில் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப நேரம் ஆகலை. ஆனால் அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்தந்த பிளேஸில் வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன்னு வந்து முடிவாயிடுச்சு. இதை அப்படியே வந்து போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் ஏஞ்சி வரும்போது கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாமே நைட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன்.
ஒரு டைமும் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹேபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கும்போது, இப்ப வந்து பார்க்க கிச்சன் நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். கிச்சன் ஃபுல்லாவே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிஐஓ லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணேன். அதே மாரி செல்ஃப் க்ளீன் பண்ணுறதுக்கும் சேம் அதே லிக்விடே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா செல்ஃப்ல இருக்க ஈரம்லாம் காஞ்சதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்ச கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சது. நான் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும்போதே பக்கத்தில் இருக்க கோவில்ல பாட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நடுவில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆனுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பிளேஸில் வந்துட்டு ரீஃபில் பண்ணி வச்ச கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது தான். மியூசிக் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மசாலா பவுடருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு கீழே வந்துட்டு எழுதி வச்சுருவேன் ஷார்ட்டாக. என்னென்ன பவுடர் வந்துட்டு அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செல்ஃபில் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் வந்து தொடச்சி விட்டுலான்ட்டு டிஏ லிக்விட் யூஸ் பண்ணியே வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். கிச்சனில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் நிற்கவே முடியல. ஓவராக வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சு. சரி வந்து சிங்கில் கொஞ்சமாக பாத்திரம் இருக்குது, அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் இருக்க பாத்திரத்தை வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு பாத்திரம் சமைக்கும்போது கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வாஷ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து தூங்க போயிடலாம். கடைசியாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு சிங்கை கையோடு வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சது. சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறது டெய்லி என்னோடய ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போனோம்னா தான் அடுத்த நாள் காலையில் வந்து சிங்க் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சமைச்ச பாத்திரம்லாம் அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா காலையில் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிரும். அதனால் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சிங்கை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து தூங்க போவேன். ஃபைனலாக வந்துட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிச்சனை மட்டும் லைட்டாக வந்து பெருக்கி விட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு லைட்டாக அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குப்பைலாம் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு லைட்டாக பெருக்கி விட்டுட்டு அதை கிளியர் பண்ணிட்டேன். கிச்சன் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்க நீட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த நிலைமைக்கு தான் வரும். பட் இப்போ வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.